பிக் டாபிக் அப்படின்னு எனக்கு பேச தெரியாதுங்க. ஒரு மாம்பழம் விற்கிற ஒரு பாட்டிய ஏமாத்தி ஒரு பொம்பளை, அது பொம்பளையா பிசாசான்னு தெரியாது, அது ஒரு டம்மியான ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்து அந்த பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதிங்க, கேன்சர் வியாதி இருக்கு. அந்த கேன்சர் வியாதியிலையும் அந்த மாம்பழத்தை விற்று அவங்க ஒரு ஒரு அமௌண்ட்டை எடுத்துன்னு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய தேவைக்கும் அதை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. 150 ரூபாய்க்கு மாம்பழத்தை வாங்கிட்டு, அதுவும் குறிப்பா திருவொற்றியூர் மக்களே, திருவொற்றியூர் மக்களே, அந்த பொம்பளை யாரு கண்டுபிடிச்சு அந்த பாட்டி அம்மாவுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸை ரிலீஸ் பண்ணுங்க. நிறைய நியூஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த அம்மா 150 ரூபாய் பழத்தை கொடுத்து, ஒரு குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்கல்ல டம்மி, அந்த 500 ரூபாய் நோட்டை கொடுத்து ஏமாத்திட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இதுதாங்க வைரலான வீடியோவே. இப்படிலாம் மக்கள் இருக்கிறாங்களே ஏங்க, இப்படிலாம் சாப்பிடலன்னு யாருங்க அடிச்சது? ஒரு பாட்டி அம்மாவை தெரிஞ்சே ஏமாத்தி இருக்கிறான். அந்த பொம்பளை நைட்டு பேதி புடுங்கும், கண்டிப்பா சொல்றேன், பேதி புடுங்க போகுது, ஏமாத்தி சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ வயசான பாட்டி என்ன பண்றதுன்னே தெரியாம கவலையில இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டிக்கு அந்த பொங்கலையே வந்து மனசை மாறி அந்த அம்மா கிட்ட 500 ரூபாய் நோட்டு கொடுத்துட்டா நல்லா இருக்கும். இதுதான் வந்து இன்னைக்கு திருவொற்றியூர்ல ஒரு பிக் டாபிக்கா நடந்துகிட்டு இருக்கு, புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டியை திருவொற்றியூர் நியூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பாட்டிக்கு எதனா பண உதவி எதனா பண்ண முடிஞ்சா பாக்குறவங்க நீங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா அந்த ஏரியாவில் இருக்கவங்க கண்டிப்பா போயிட்டு அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுங்க, ஓகேங்களா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து திருவொற்றியூரில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லியாச்சு. இதோடைய கருத்துக்களை என்னன்னு உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். பிக் டாபிக் அப்படின்னு எனக்கு பேச தெரியாதுங்க. ஒரு மாம்பழம் விற்கிற ஒரு பாட்டிய ஏமாத்தி ஒரு பொம்பளை, அது பொம்பளையா பிசாசான்னு தெரியாது, அதுவும் ஒரு டம்மியான ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்து அந்த பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதிங்க, கேன்சர் வியாதி இருக்கு. அந்த கேன்சர் வியாதியிலையும் அந்த மாம்பழத்தை விற்று அவங்க ஒரு அமௌண்ட்டை எடுத்துன்னு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய தேவைக்கும் அதை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. 150 ரூபாய்க்கு மாம்பழத்தை வாங்கிட்டு, அதுவும் குறிப்பா திருவொற்றியூர் மக்களே, திருவொற்றியூர் மக்களே, அந்த பொம்பளை யாரு கண்டுபிடிச்சு அந்த பாட்டி அம்மாவுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸை ரிலீஸ் பண்ணுங்க. நிறைய நியூஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த அம்மா 150 ரூபாய் பழத்தை கொடுத்து, ஒரு குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்கல்ல டம்மி, அந்த 500 ரூபாய் நோட்டை கொடுத்து ஏமாத்திட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இதுதாங்க வைரலான வீடியோவே. இப்படிலாம் மக்கள் இருக்கிறாங்களே ஏங்க, இப்படிலாம் சாப்பிடலன்னு யாருங்க அடிச்சது? ஒரு பாட்டி அம்மாவை தெரிஞ்சே ஏமாத்தி இருக்கிறான். அந்த பொம்பளை நைட்டு பேதி புடுங்கும், கண்டிப்பா சொல்றேன், பேதி புடுங்க போகுது, ஏமாத்தி சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ வயசான பாட்டி என்ன பண்றதுன்னே தெரியாம கவலையில இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டிக்கு அந்த பொங்கலையே வந்து மனசை மாறி அந்த அம்மா கிட்ட 500 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டா நல்லா இருக்கும். இதுதான் வந்து இன்னைக்கு திருவொற்றியூர்